இன்றைய தினம் மரியன்னை எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடும் பொழுது ஒரு சில கருத்துக்களை வாசகங்கள் பெண்ணில் பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அக்களிப்பு அல்லது மகிழ்ச்சி, ஜாய்ஃபுல்னஸ், இதுதான் இன்றைய விழாவுடைய மைய கருத்தாக பார்க்கப்படும். டு ரிஜாய்ஸ், மகிழ்ச்சி அடைதல், அக்களித்தல். முதல் வாசகத்திலே செஃபானியா இறைவாக்கு நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டதிலே சியோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. மகிழ்ச்சி என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது நாம் பார்ப்போம். பிறகு உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி, அகமகிழ் அக்களி. பிறகு காரணம், அந்த அகமகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? இதோ இஸ்ராயேலின் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அதுதான் மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். பிறகு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கின்றார். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். அவர் நம்மில் அவர் களி கூற வேண்டும், நாம் அவரில் களி கூற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம் வழியாக அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை இறைவாக்கு நமக்கு கொடுத்த அழைப்பாக பார்க்கின்றோம். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இதெல்லாம் முதல் வாசகத்தில் நாம் கேட்ட வார்த்தை. அகமகிழ்வு, அக்களிப்பு, மகிழ்ச்சி, இவையெல்லாம் எதனால்? ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், அதனால் தான். இதிலே அல்லது என்று ஒரு வாசகம் கொடுத்திருக்கும். அதிலே ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் அதே போல எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நமக்கென்று ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது, அதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று. அதோடு மகிழ்வாரோடு மகிழுங்கள், அந்த வார்த்தையும் அந்த வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நற்செய்தி அதற்கு முன் எசையா இறைவாக்கு நூலிலிருந்து நாம் இந்த திருப்பாடல் அல்ல பதிலுரை பாடலை நாம் பாடினோம். அதில் அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர்கள், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர்கள். இந்த அகமகிழ்வு, அதில் ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இப்படி ஆர்ப்பரிப்பு, அக்களிப்பு, அகமகிழ்வு, மகிழ்ச்சி, இவை எல்லாமே ஒரே கருத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கு மீட்பளிக்க விரும்புகின்றார். நாம் அவரில் அக்களிக்க வேண்டும். அவர் நம் வழியாக மாட்சி வர வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் என்னுடைய மைய கருத்தாக வாசகங்கள் பெண்ணிலே பார்க்கின்றோம். இந்த விழாவை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது மரியன்னை காவியத்திலே ஒரு சிறிய வரிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. காட்டிய தாய் அன்பையே ஊன்றிக்கொண்டும் ஊட்டிய நல்லுணர்வே ஒளி என போற்றிக் கொண்டும் கூட்டிய துறவு வாழ்வே பொன்னென வாழ்த்திக் கொண்டும் ஈட்டிய செல்வமாக இயேசுவை எண்ணி வாழ்ந்தார். இது மரியம்மை காவியத்திலே இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, பாதுகாப்பற்ற பெண்கள் பாதுகாப்பாகிட, மாண்பிழந்த பெண்கள் மதிப்பீடுகளை பெற, அறமிழந்த குடும்பங்கள் அறநெறி ஆகிட, இறை இழந்த மக்கள் நிறை வழி ஆகிட, அன்னை மரியா தந்திட்டார் தன் வாழ்வையே தரணிக்கு என்று சுருக்கமாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இந்த மே மாதத்தை வணக்க மாதமாக கொண்டாடி வருகின்றது. இந்த மாதம் முழுவதும் நாம் ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை சொல்லி தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு அன்பியமாக, பிறகு இறுதி கடைசி 3 நாட்களிலே, இன்றைக்கு முந்தைய நாளிலிருந்து துறவிய மடங்களிலிருந்து 3 சபைகள், துறவ சபைகளும் இன்றைய தினம் பங்கு பேரவை மற்றும் மரியாயின் சேனை, இளையோர், மறைக்கல்வி பிள்ளைகள், இவை எல்லோரும் சேர்ந்து நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பாரம்பரியத்தை பின்பற்றி அன்னை மரியாவுக்கு சிறப்பு வணக்க மாதம் சிறப்பாக கிபி 1815 திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் இதற்கு அனுமதி அளித்தார். இந்த வணக்க மாதத்திற்கு இன்றைய விழாவை கொண்டாடுவதற்கு 1945ஆம் ஆண்டில் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த நாளை விழாவாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இதுதான் வரலாற்று பின்னணி. ஏறக்குறைய 12 கருத்துக்கள் சுருக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மரியன்னை பக்தி என்ற உடனே நாம் நினைப்பது ஜெபமாலை சொல்வது, நோ டிஸ்ட்ராக்ஷன் ப்ளீஸ். மரியன்னை பக்தி என்று சொன்ன உடனே ஜெபமாலை சொல்வது, பிறகு திரு யாத்திரை செல்வது, திருத்தலங்களுக்கு செல்வது, ஆடம்பர தேர்ப்பவனை எடுப்பது. 7 தேர் எடுத்தார்கள், 12 தேர் எடுத்தார்கள் என்றெல்லாம் கிராமங்களிலே அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். அதெல்லாம் நல்லது தான். எனவே மரியன்னை பக்தியில் அதில் மட்டும் அடங்கி விடவில்லை. ஜெபமாலை சொல்லுதல், திருத்தலங்களுக்கு போய் வருதல்,
அல்லது தேர்பவனி, ஆடம்பர தேர்பவனி எடுத்தது இதில் மட்டும் அல்ல என்று மிக தெளிவாக இன்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வேறு எதில் அடங்கி இருக்கின்றது? மரி எண்ணெயை பற்றிய ஒரு ஆன்மீகம், மரியன் தியாலஜி என்று சொல்லலாம். மரி எண்ணெயின் ஆன்மீகம், அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் முயற்சி எடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நமக்கு ஒரு சில கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும். முதலில் அனைத்து கிறிஸ்தவர்களும் மரியாவை பற்றிய சரியான புரிதல், மரி எண்ணெய் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவிவிலியத்தில் அன்னை மரியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? பரம தந்தையின் புதல்வியாகவும் தூய ஆவியாரின் மனவாட்டியாகவும் அன்பு திருமகனின் தாயாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தவர் தாழ்ச்சி, பணிவு, பொறுமை, அமைதி இது போன்ற நற்பண்புகளை கொண்டவராகவும் சீடத்துவம் இவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவராகவும் நம் மரிய எண்ணெயை பார்க்கின்றோம். விவிலியத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கருத்து மரிய எண்ணெயை பற்றிய புரிதல் நமக்கு தேவையானது. அவருடைய பண்புகளை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, இத்தகைய இடர்மிகு நேரங்களில் வாழ்க்கையிலே அமைதி காத்து அகலத்தை வென்றவர் அன்னை மரியா. அமைதியின் இலக்கணம் மரி எண்ணெய். இரண்டாவது கருத்தாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இறைத்திட்டத்தில் நிபந்தனையற்ற தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதால் மரியாவை படைப்புகள் அனைத்திற்கும் மேலானவராக கடவுள் வைத்தார். தாழ்ச்சி என்ற மிக சிறந்த புண்ணியத்தினால் அவர் மாண்பு பெற்றார். நான்காவது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையாக புரிந்து கொள்ள நாம் மரி எண்ணெயிடம் செல்வது நல்லது. டு ஜீசஸ் த்ரூ மேரி, இயேசுவிடம் நாம் செல்வதற்கு மரி எண்ணெய் சிறந்த வழி என்று நாம் பார்க்க வேண்டும். இதை திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத் பெனடிக்ட் கூறியிருக்கின்றார். மரி எண்ணெயின் பிள்ளைகளாய் இயேசுவின் சகோதரர்களாய் இருக்க நாம் இயேசுடன் செல்வதற்கு சிறந்த வழி மரி எண்ணெய். ஐந்தாவது, நான் இறைவனுக்கு தாய் என்று பெருமை கொள்ளாமல் மக்கள் மீதும் ஈடுபாட்டும் கருணையும் அன்புள்ளமும் கொண்டவராய் அன்னை இருந்தார். தற்பெருமை அதெல்லாம் அவரிடம் இல்லை, மாறாக கருணை இருந்தது. மக்கள் மீது ஈடுபாடும் கருணையும் அன்புள்ளமும் கொண்டவராக மரி அன்னை இருந்தார். ஆறாவது, தேவையில் உள்ளோருக்கு தேடி சென்று உதவும் நற்குணம் கொண்டவராக இருந்தார். அதைத்தான் இன்று மரி அன்னை எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு உதவி செய்து 3 மாதம் தங்கி இருந்தார் என்று நாம் 6 மாதங்கள் தங்கி இருந்தார் என்று நாம் இன்றைய விழாவிலே கொண்டாடுகின்றோம். உதவி செய்கின்ற நல்ல ஒரு பண்பு. ஏழாவது, மரபுகளை உடைத்து மாற்றங்களை மண்ணில் உண்டாக்கியவர். கன்னி கருவுறுதல் என்பது யூத சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்பேற்பட்ட நிலையிலே இவர் இறை திட்டத்திற்கு தன்னையே கையளித்து தூயாவுடைய வல்லமையினால் கருவுற்று எல்லோர் முன்பும் அந்த தன்னுடைய மாண்பை அவர் வெளிப்படுத்தினார். எட்டாவது, சிலுவை பாதையிலும் கல்வாரியிலும் தன் மகன் பட்ட பாடுகளெல்லாம் அவர் உடன் இருந்தார். மீட்பு திட்டம் நிறைவேற அமைதி காத்தார். கல்லறை வரைக்கும் பெண்கள் செல்வதை அனுமதிக்காத அந்த காலத்திலே இவர் தொடர்ந்து சிலுவை வரையிலும் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். திருத்தூரில் எல்லாரும் 9வது கருத்து, திருத்தூரில் எல்லாம் பயந்து இயேசு விட்டு ஓடி போனாலும் கடைசி வரையிலும் தன் மகனை பின் தொடர்ந்து சிலுவையடி வரையிலும் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 10வது, நம்முடைய துன்ப நேரங்களிலும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நம்மை விட்டு விலகினாலும் தாய் நம்மோடு இருப்பார். திரு கரங்களால் நம்மை அரவணைத்து நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம். 11வது கருத்து, பல சிலுவைகளில் ஊடான பயணத்தில் பரிசாக இந்த அன்னை விண்ணக மன்னக அரசியாக தன் மகன் அருகில் இருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகளை தம் மகனிடம் எடுத்து சொல்லி பரிந்து பேசுபவராக இருக்கிறார். 12வது கருத்து, அன்னை மரியா நிலவை போல் அழகுள்ளவர். நிலவு தரையில் இருக்கின்ற பூமியில் இருக்கிற அனைத்தையும் ஒளிர்விக்கின்றது. அதே போல நாம் பாவ நிலையில் இருந்தாலும் நம்மை தூய்மைப்படுத்த உதவி செய்து நம்மை அவர் ஒளிர்விக்கின்றார் என்று பார்க்கணும். இப்படி 12 கருத்துக்கள் நாம் மரி அன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த 12 அடங்கிவிடவில்லை. கொஞ்சம் அட்லீஸ்ட் 12 கருத்துக்களாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்தால் நல்லது என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இதில் மிக முக்கியமானது பணிவு, தாழ்ச்சி. இந்த 2 பண்புகளையாவது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்முடைய குடும்பங்களில் அமைதி இருக்கும், சண்டை சச்சரவுகள் குறையும், மகிழ்ச்சி பெருகும். நான் சொன்னேன், மகிழ்ச்சியை பற்றி தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுது. அக்களிப்பு, அகமகிழ்வு, மகிழ்ச்சி எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் பணிவு, தாழ்ச்சி.
இந்த 2 புண்ணியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நம் திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்னையுடைய திருவுருவத்தை நாம் உற்று நோக்குவோம். அன்னையுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம்.